மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். அறுபடை வீடுகளில் இப்போ முக்கிய தொகுதியில் கேட்டாங்க, பாஜக கிடைக்கல. ஆனால் சென்னையில் மயிலாப்பூரை கேட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அமித்ஷா பரப்புரை மேற்கொள்வதுடைய முக்கியத்துவம் என்ன சார்? நிச்சயமா அமித்ஷாவோட வருகை, அமித்ஷா ரோட் ஷோவில் கலந்துக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் ரோட் ஷோவில் நிறைய கலந்துருக்காரு. இப்போ கூட தன்மையில் கூட தென் மாவட்டங்களில் பண்ணார். அப்புறம் கோயம்புத்தூர்ல நேற்றுக்கு பேசியிருக்காரு. ஆனா இந்த முறை இந்த அளவுக்கு அமித்ஷா பிரச்சாரம் கூட்டம் அந்த மாதிரி பொதுக்கூட்டங்களுக்கு வருது எப்போது தான் உண்டு. இந்த முறை ரோட் ஷோவில் அவர் கலந்துக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரெண்டாவது, மயிலாப்பூர் 2001 தொகுதியிலேயே ஜெயலலிதா அம்மையார் காலத்திலேயே கூட அந்த மயிலாப்பூர் தொகுதியை பாஜக கைப்பற்றியது. KN லட்சுமணன் வெற்றி பெற்றார். அதனால மயிலாப்பூர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக எல்லாரும் கருதுவாங்க. அந்த அடிப்படையில் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர். எந்த காரணத்தினால அவருக்கு ரோட் ஷோவில் கலந்துக்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது மாதிரி செலக்டிவா சில தொகுதிகளுக்கு பாரத பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் முக்கியத்துவம் தருவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். கடந்த முறையோட இந்த முறை 27 இடங்கள்ல பாஜக போட்டியிடுது. ஆனா இன்னைக்கு காலையில மொடக்குறிச்சி, தற்போது சென்னையில மயிலாப்பூர், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்துறாங்களா, இல்ல நெருக்கடியாக இருக்கக்கூடிய போட்டி கடுமையா இருக்கக்கூடிய தொகுதிகளில் தேசிய தலைவர்கள் கவனம் செலுத்துறாங்களா? இல்ல, தேசிய தலைவர்கள் வெற்றி வாய்ப்பு உள்ள பகுதிகளில் தங்களுடைய ஏற்கனவே பதிவு செய்த வெற்றி வாய்ப்பை பதிவு செய்த தொகுதிகளில் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். கூடுதலா மற்ற இடங்களில் கவனம் செலுத்தணுங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தமிழகத்தில் வந்திருந்த போது காந்தி தென் மாவட்டத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடுகிற காந்தியை கூட சந்தித்து அரவணைத்தார். அது மாதிரி அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த தொகுதியில நமக்கு அதிகமாக கவனம் செலுத்தினா வெற்றி வாய்ப்புக்கு கூடுதல் பலம் கிடைக்கும், வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதன் அடிப்படையில் வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். இப்ப ரோட் ஷோக்கள், இப்ப நாகர்கோவில்ல பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ போனாரு. இப்ப மயிலாப்பூர்ல ரோட் ஷோ, அண்மை காலங்களில் இந்த ரோட் ஷோ அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியா இருக்கு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்குது? இல்ல, நிச்சயமா ரோட் ஷோல பொதுக்கூட்டங்களை விட ரோட் ஷோல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க தலைவர்கள் மக்களை சந்திக்கிறார்கள். எல்லா தலைவர்களுமே, இந்த இதரம் MK ஸ்டாலினாக எடுத்திருந்தாலும், அண்ணாமலை எடுத்திருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தாலும், விஜயாக இருந்தாலும், ரோட் ஷோனா நீங்க சாலையில ஊர்ந்து கொண்டே பயணிப்பேன். விஜய் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு வாகனத்தில் இருந்தபடியே மக்களை அட்ரஸ் பண்றாரு. இது மக்களை தலைவர்கள் அணுகுவதற்கான ஒரு வழிமுறையாக கருத முடியும். அந்த சமயத்துல ரோட் ஷோல அதிகமா பேச மாட்டாங்க, கை அசைப்பாங்க, தங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆதரவுகளை வேட்பாளர்களுக்கு தெரிவிப்பாங்க. அதனால ரோட் ஷோ இட் இஸ் மோர் பவர்ஃபுல், ரீச்சபிள் டு பப்ளிக் அப்படின்னு நினைக்கும் பொதுக்கூட்ட மேடைகள். ஏன்னா பொதுக்கூட்டத்துல என்ன பேசினா இன்னைக்கு காணொலியில கிடைச்சிடும், மறுநாள் செய்தித்தாள்ல வந்துடும். ரோட் ஷோ ஒன் டு ஒன் மக்களே நேரடியா பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது முக்கியத்துவம். இது தமிழ்நாடு மட்டுமல்ல, தேசியத்தின் பல மாநிலங்கள்ல இந்த நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. அதனால ரோட் ஷோ அடுத்த உத்தியாக பரிணமிக்கிறது நம்ம பார்க்கலாம். பாக்கி இன்னைக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு ரோட் ஷோவை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி இருக்காரு. இது ஒரு அரசியல் யுக்தியா பார்க்கணுமா, இல்ல ஒரு தனிநபர் நம்பிக்கையா பார்க்கணுமா? இந்த நம்பிக்கையை தான் நான் பாக்குறேன். ஏன்னா திருப்பரங்குன்றம் மதுரையில மாநாடு நடத்தும் போது திருப்பரங்குன்றத்துல சாமி கும்பிட்டு தான் பிரதமர் போனார். பல இடங்கள்ல அப்படித்தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு மோடி அவர்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல எந்த திருத்தலங்கள் இருக்கோ அங்க திருத்தலங்களை வழிபட்டு பிறகு அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவது அவங்களோட பழக்கமா இருக்கு. பாஜக உங்களுக்கு தெரியும், இந்துத்துவ ஆதரவு கட்சி. அதனால இந்து திருக்கோயில்கள் அவங்க தரிசிக்கிறாங்க. அப்பதான் எடுத்துக்கணும், அது ஒரு நிகழ்வு, சென்டிமெண்டா கூட எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா சென்டிமெண்டா கூட ஃபீல் பண்ணலாம். அது இயல்பு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பாக்கி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது மயிலாப்பூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ரோட் ஷோவாக சென்று மாட வீதிகளில் தற்போது அவர் பரப்புரை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் குறிப்பாக வளர்மதி போன்றவர்களும் அந்த அமித்ஷாவுடைய ரோட் ஷோவில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூட்டணி கட்சியினருடைய வேட்பாளர்களுக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவை திரட்டக்கூடிய வகையில் இந்த ரோட் ஷோ திட்டமிடப்பட்டிருக்கிறது. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் சென்றுவிட்டு அதற்கு பிறகு இந்த ரோட் ஷோவை நடத்தி வருகிறார்
பாஜகவுடைய முக்கிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள். இந்த நிலையில் வெகு விரைவில் இந்த ரோட் ஷோ நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போதிய அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.